بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. சூரா அல் மஸத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூ லஹபையும் அவனுடைய மனைவியையும் சபித்து அவர்களுக்குரிய தண்டனையை குறித்த முன்னறிவிப்போடு இறக்கிய ஒரு சூரா. முதலாவது ஓதுவது தப்பத் தா தப்பத் யதா, கொஞ்சம் நீட்டி. தப்பத் யதா அபி லஹ அபி லஹபி வதப், நிறுத்தும் போது வதப் என்று நிறுத்தம். தப்பத் யதா, யதா தால், யதா. தப்பத் அழியட்டும், யதா இரண்டு கைகளும் அழியட்டும். யாருடைய கைகள்? அபி லஹபி வதப், அபூ லஹபுடைய ரெண்டு கைகளும் அழியட்டும், இன்னும் அவனும் அழியட்டும். வதப் என்று நிறுத்தும். மா அகுனா, கைன், மா நீட்டி, அகுனா கைன். மா அகுனா அன்ஹு, அன் ஐன், அன்ஹு மாலுஹு வமா கஸப். மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு பலனளிக்கவில்லை. சயஸ்லா, ச சீனு, அதுக்கு அடுத்து யஸ்லா சாது. சயஸ்லான்னு சொல்லக்கூடாது, சயஸ்லா இல்ல, சயஸ், அந்த விசிலுடைய சவுண்ட் வரும் சாதுல. சயஸ்லா நாரன், அந்த இடத்துல நாரன் ذات لهب, ذات ذات இல்லை. سيصلى نارا ذات لهب وامرأته, وامرأته இல்லை, وامرأ இல்லை, وامرأ, وامرأته, وامرأته حمالة الحطب. ஹம்ம ஹ, ஹம்ம அந்த இடத்துல மீமுக்கு மேல ஷத்தா இருக்கும், அப்போ குன்னா செய்யும். ஹம்மலத்தல் ஹதப், ஹதப் ஹத்தப் இல்ல, தா. வம்ரஅத்துஹு ஹம்மலத்தல் ஹதப், லத்தல் ஹதப். வம்ரஅத்துஹு ஹம்மலத்தல் ஹதப், ஹதப் நிறுத்தும் போது அந்த இடத்துல கல்கலாவோடு ஹதப் என்று நிறுத்தணும். ஃபீ ஜீதிஹா, ஃபீ ஜீதிஹா, திஹா, ஃபீ ஜீதிஹா ஹப், ஹப்லும் மின் மஸத். ஹப் என்று சொல்லும்போது கல்கலா, அதாவது அந்த பாவுக்கு மேல சுக்குன்றது ஹப். அப், அப்லும் சொல்லக்கூடாது. சிலர் ஓதும்போது ஹப்லும், ஹப்லும் என்று சொல்றாங்க, இல்ல, ஹப், ஹப், ஹப்லும். ஃபீ ஜீதிஹா ஹப்லும், ஹப்லும். அந்த இடத்துல நாம தன்வீனுக்கு அடுத்து மீம் வருது, அப்போ அது சேர்த்து ஹப்லுன் சொல்லாம அந்த மீம் அதுக்கு அடுத்து மின்ல இருக்கக்கூடிய மீமை சேர்த்து ஹப்லும் லும் என்று சொல்லும். في جيدها حبل من مسد. மிம்
அந்த இடத்துல மின்னு இருக்கும், ஆனா மிம்னு வரும். ஏன்னா அதுக்கடுத்து மசதுல மீம் இருக்கு. அப்ப அந்த மீமையும் இந்த மீமையும் சேர்த்து ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத் நிறுத்தும் போது மஸத் என்று நிறுத்தும். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் என்ன சொல்றான்? முதலாவது, அபு லஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை. ஆனால் கடுமையாக அல்லாஹ்வுடைய நபியையும் இஸ்லாமையும் எதிர்க்கக்கூடியவனாக இருந்தான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றதுல அவன் முன்னணியில் இருந்தான். எந்த அளவுக்கு கேட்டா, குறைஷிகளுடைய மதத்தை பாதுகாக்க வேண்டும்ங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் வெளிப்படையே எதிர்க்கக்கூடியவனாக இருந்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக தாவா செய்யக்கூடியவனாக இருந்தான். தாங்கள் வணங்கி கொண்டிருக்கிற சிலைகளை காப்பாற்ற வேண்டும், இந்த மதத்தை காப்பாற்ற வேண்டும், தங்களுடைய முன்னோர்கள் இந்த நாள் வரைக்கும் எதை காலகாலமா பின்பற்றி வந்தாங்களோ அது அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்த ஒருத்தன் தான் அபு லஹப். அவனுக்கு பேர் ஏன் அபு லஹப்னு வந்ததுன்னா, அவனுடைய முகம் வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கும். எங்கிருந்து பார்த்தாலும் அவன் நிக்கிறத பார்த்தோன்னே அந்த இடத்துல அபு லஹப் நிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுடைய முகம் வந்து அவ்வளவு பிரகாசமாக வெண்மையாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவன் அபு லஹப் என்று பேர் சொல்லி இப்படி, அதாவது வெண்மையான முகத்திற்குரியவனாக அவனை மக்கள் பாராட்டிட்டு இருந்தாங்க. அவனை பற்றி பேசுவாங்க, அப்படி வெள்ளையா இருக்கிறானே. ஆனா அப்படிப்பட்டவன் நரகத்திற்கு போகக்கூடியவனாக, மிக மோசமாக அல்லாஹ்வால் அவன் வாழும் போது சபிக்கப்பட்டவனாக. அப்போ பெயர்ல ஒண்ணுமே இல்லை. பெயர் மக்கள் எல்லாம் ஒருத்தரை பாராட்டினாலும் அவன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கேடு கட்டவனாகவும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவனாக இருந்தான் என்றால், அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அவனை இழிவுபடுத்தி இருக்கிறான் அப்படின்னா, மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவன் இறக்கி இருக்கிற குர்ஆன்ல அவனை பற்றி, அவனை சபித்து அவன் சொன்ன வார்த்தைகளை நாமெல்லாம் திரும்ப சொல்லணும்னு அல்லாஹ் ஆக்கிட்டான். அதான் தப்பத் என்றாலே இந்த சூரா ஆரம்பிக்கும் போதே அழியட்டும், நாசமாக ஆகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன நாசமாகணும்? யதா, அவனுடைய 2 கைகளும், அபி லஹப், அவனுடைய அபு லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும். ஏன்னு கேட்டா, இந்த சூரா இறங்கியதுடைய பின்னணி என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையா மக்களுக்கு தாவா கொடுக்க ஆரம்பித்த நேரம். சஃபா மலையின் மேல ஏறி நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மக்களை எல்லாத்தையும் அழைத்தாங்க. எல்லா குறைஷிகளை எல்லாரையும் அழைத்தாங்க. சவுண்ட் போட்டு கூப்பிட்டாங்க. எல்லா மக்களும் வந்துட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு குதிரை படை கொண்ட ஒரு கூட்டம் உங்களை எல்லாம் தாக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்களெல்லாம் நம்புவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அங்க வந்திருந்த அந்த குறைஷிகள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் இதுவரை பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததே இல்லை, அவை நீங்கள் உண்மைத்தான் சொல்வீர்கள், நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, உங்களுக்கு வர இருக்கின்ற கடுமையான வேதனையை பற்றி நான் எச்சரிக்கை செய்கிறேன். உங்களை அல்லாஹ்விடம் நீங்கள் விற்பனை செய்து விடுங்கள். உங்களுடைய ஆத்மாவை அல்லாஹ்விடம் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வை கொண்டே தவிர வேறு யாரும் உங்களை பாதுகாக்க முடியாது, நானும் உங்களை பாதுகாக்க முடியாது அல்லாஹ்ட்ட அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுடைய பெயரை சொல்லியே சொன்னாங்க. முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, இந்த உலகத்தில் உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுக்கொள், ஆனால் அல்லாஹ்வோட நாளைக்கு மறுமையில உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது. அவர் உண்மையாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி சிரமணியணும், அவனையே வணங்கணும் அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையா எச்சரிக்கை செய்யறாங்க. ஃபஇன்னி நதீருல் லக்கும், உங்களுக்கு நான் வெளிப்படையாக எச்சரிக்கை செய்பவனாக இருக்கின்றேன். பைன யதை அதாபின் ஷதீத், கடுமையாக அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்கு முன்பு நான் உங்களுக்கு முன்பு நின்று இப்போது எச்சரிக்கை செய்கிறேன் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல அபு லஹப் கேட்டான், இதை சொல்லத்தான் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டியா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு, நீ நாசமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான், செய்தது என்னன்னா, கீழே மண்ணை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல தூக்கி வீசினான். எங்களை கூப்பிட்டு இதற்கு தானா, உன்னுடைய மதத்தை பின்பற்றணும்னு சொல்றதுதான் எங்களை எல்லாம் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அபு லஹப் என்ன செய்தான், சபித்தான். அதே நேரத்துல அவன் சபித்த அதே நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா தப்பத் யதா அபி லஹபி வ தப் என்று ஆயத்திற்கு, அபு லஹபுடைய 2 கைகளும் நாசமாகும். ஏன்னா அவன் மண்ணை எடுத்து 2 கைகளுக்கு
வாரி வீசினா இல்லையா ரசூலுல்லாஹை நோக்கி, அவன் அல்லாஹ் தஆலா அவனுடைய கைகளை முதல்ல சபிச்சான். அதுக்கடுத்து வத்தப்ப, அவனும் நாசமாகட்டும், கைகள் மட்டுமில்ல அவனும் நாசமாகட்டும். மா அவ்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு பலனளிக்காது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபா மலையின் மேல மக்களை அழைத்து எச்சரிக்கை செய்த நேரத்துல, உங்களை அல்லாஹ்வோட உங்களுடைய நஃப்ஸ உங்களை அல்லாஹ்வுக்கு முன்பு அர்ப்பணிச்சு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க, நாளைக்கு எது உங்களுக்கு பலனளிக்காதுன்னு சொன்னாங்க. அப்ப அவன் என்ன பெருமை அடிச்சானா, அல்லாஹ்வோட இவர் சொல்ற மாதிரி நான் உண்மையாவே அங்க போனா கூட, நாளைக்கு தண்டனை வரக்கூடிய நேரம் அங்க இருந்தா கூட, என்னுடைய செல்வத்தை கொண்டு என்னுடைய குழந்தை செல்வங்களை கொண்டு நான் என்னை தப்பிக்க வைக்க முடியும், அது எனக்கு பலன் தரும். என்னுடைய செல்வத்தை கொண்டு நான் தப்பிச்சிடலாம், என்னுடைய குழந்தை என்னுடைய சந்ததி, அவனுக்கு நிறைய குழந்தைகள், ஆகவே என்னுடைய சந்ததி வச்சு நான் தப்பிச்சிட முடியும் அப்படின்னு அவன் பெருமை அடிச்சான். அப்ப அல்லாஹ் சொன்னா, மா அவ்னா அன்ஹு, அவனுக்கு எந்த பலனும் அளிக்காது, மாலுஹு, அவனுடைய செல்வமும், வமா கஸப், கசபுனா இந்த இடத்துல அவன் சம்பாதித்ததுன்னு அர்த்தம். சம்பாதித்தது ஒரு செல்வத்தை குறிக்காது. இந்த இடத்துல குறிப்பா கல்வியாளர்கள் சஹாபாக்கள் இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க இந்த இடத்துல கஸப், வமா கஸப், அவன் என்ன சம்பாதித்தானோ அப்படின்னா அவனுடைய குழந்தைகளை இது குறிக்கும். அப்ப அவனுடைய சந்ததியை பெருக்கி வைத்திருந்தா அந்த சந்ததியை கொண்டு அவன் நாளைக்கு தப்பிக்கலாம் நினைக்கிறான், அதெல்லாம் முடியாது. ஆகவே அல்லாஹ் தஆலா அவனுடைய செல்வத்தையும் அவனுடைய சந்ததியும் கூட அது அவனுக்கு எந்த பலனையும் அளிக்காது அப்படிங்கிற எச்சரிக்கையை இந்த 2வது ஆயத்துல அவனுக்கு வைத்தான். அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியுது ஒண்ணு என்னன்னா, தௌஹீத் இல்லைன்னா நாளைக்கு அல்லாஹ்வோட ஒரு பலனும் இல்லை. அல்லாஹ் ஒருத்தர் இந்த உலகத்துல வணங்கல, அவனுக்கு கீழ்ப்படியில, அவனுடைய நபியின் சுன்னாவை பின்பற்றல அப்படின்னா நாளைக்கு போய் அல்லாஹ்வோட அல்லாஹ் என்னுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளவு பணம் இருந்துச்சு, இவ்வளவு தர்மங்கள் கூட செய்தேன் அப்படின்னு தான் செய்த தர்மத்துக்கு கூட கூலி அல்லாஹ் நாளைக்கு அடைய முடியும். ஏன்னா அந்த கூலி இந்த உலகத்துல அவனுக்கு கொடுக்கப்படுமே தவிர நாளைக்கு மறுபடியும் அவன் நரகத்தை விட்டு தப்பிப்பதற்கு அவன் இந்த உலகத்துல கொடுத்த செல்வங்கள், அவன் செய்த நற்காரியங்கள் எதுவும் பலனளிக்காது. அவ்வளவு மோசமானவன். அவனுடைய விஷயத்துல அவன் எதை நம்பலாம் என்று நினைத்தானோ அது அவனுக்கு எந்த பலனும் அளிக்காது. மாறா இந்த நபியை பின்பற்றணும், இதுல அவன் ஆணவம் கொண்டு தௌஹீதை நிராகரிக்கிறானா அவனுக்கு எதுவுமே பலனளிக்காதுங்கிறத அல்லாஹ் தஆலா உணர்த்துறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யறான். அடுத்த சாபத்தை அல்லாஹ் இறக்குகிறான், சயஸ்லா நாரன் ذات லஹப். அவனுக்கு அப்ப மறுமையில என்ன கிடைக்கும்? அவனுக்கு செல்வமோ அவனுடைய பிள்ளைகளோ பலனளிக்காது அப்படின்னா என்ன நடக்கும்னா, சயஸ்லா நாரன், நெருப்பு ஜுவாலையில் அவன் வீசப்படுவான். பற்றி எரியக்கூடிய நெருப்பு ஜுவாலை, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு ஜுவாலை, சயஸ்லா, அவன் விரைவாக அதிலே அடைவான், அதிலே அவன் எரியப்படுவான். ذات லஹப், அதாவது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பில், அவன் நரக நெருப்பில் அவன் வீசப்படுவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா 3வது ஆயத்துல சொல்றான். 4வது ஆயத், வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அவனுடைய மனைவி எப்படிப்பட்டவர்? ஹம்மாலத்துல் ஹதப், அதாவது போய் விறகுகளை சுள்ளிகளை எல்லாம் பொறுக்கி கொண்டு சுமந்து வரக்கூடியவர். அதாவது தன்னுடைய வீட்டிற்கு தான் நெருப்பு எரிச்சு சமைப்பதற்கும், அதாவது எப்பவுமே அதாவது விறகு சுள்ளிகளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அவளுடைய நிலை இதுதான். அதாவது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பில் அவளும் வீசப்படுவாள். அதாவது அவள் இந்த உலகத்துல ஏன் இந்த தண்டனையை இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக எச்சரிக்கை செய்தான்னா, அவளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கிறதுல தன்னுடைய கணவனுக்கு ஒத்துழைத்தான், கணவனோடு அவளும் சேர்ந்துக்கிட்டான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஒருத்தன் ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்திற்கு உறுதுணையா இருக்கிறது, அதுக்கு ஒத்துழைக்கிறது. யார் அந்த பாவத்திற்கு ஒத்துழைக்கிறாங்களோ அதுல அது ஒண்ணு அவங்க செய்யறாங்க, நான் என்ன செய்யார்கள், நான் ஒத்துழைக்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்களோ அவங்களும் அந்த பாவத்தை செய்த குற்றத்தை அடைவாங்க. அபூலஹப் கடுமையாக நடந்து கொண்டான். அவன் அளவுக்கு அவன் சபிக்கப்பட்டது போலவே அல்லாஹ் தஆலா ஒரே சூறாவுல 4வது ஆயத்துல அவனுடைய மனைவியையும் சபிக்கிறான். அவருடைய பெயர் பொதுவா உம்மு ஜமீல் என்று அழைக்கப்படுவாள். அப்போ அவளும் குஃப்ர்ல ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிறதுல கடுமையாக நடந்து கொண்டாள். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத்,
அதாவது அல்லாஹ் தஆலா அடுத்து இன்னும் அவருடைய நிலையை சொல்றார். அவருடைய கழுத்தில் ஈச்சம் பாலையும் கயிறு தான் இருக்கும். அதாவது கடுமையான தண்டனையை ஈச்சப்பாலை பேரிச்ச மரத்துடைய பாலையுடைய முறுக்கேறி அந்த ஈச்ச கயிறு, அந்த கயிறு சுருக்கிடப்பட்டவளாக அவள் அழிந்து விடுவாள். அதாவது இந்த உலகத்திலேயே அவளுக்கு இந்த தண்டனை, அவளுடைய மரணம் மிக மோசமான மரணமாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை கொண்டு தெளிவாக பிரகடனம் செய்யும். அப்போ இதுல இருந்து நமக்கு இந்த 5 ஆயத்துல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு கேட்டா, யார் ஒருத்தர் தௌஹீதை எதிர்க்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய நபிக்கு எதிராக நிற்கிறாங்களோ, அல்லாஹ் தஆலா அவங்களை அழிச்சுவான், அவங்களை நாசமாக்குவான். அப்போ அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்குன்னா ஒரு நபியுடைய பெரிய தந்தையா இருந்தாலும் சரி, அந்த பெரிய தந்தையின் மனைவியா இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அது வெறும் ஆண் மட்டுமல்ல பெண்ணாக இருந்தாலும் சரி, நபிக்கு எதிராக, தௌஹீதுக்கு எதிராக, நபியுடைய தாவாவுக்கு எதிராக, சுன்னாவுக்கு எதிராக அதுல ஒருத்தர் முன் வந்தால் அல்லாஹ் தஆலா அதுல ஆண் பெண் வித்தியாசம் பார்க்க மாட்டான். அல்லாஹ் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பான். அதிலும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு சாபத்தை அல்லாஹ் இறக்குவாங்கிறது இங்கே தெரியுது. அந்த சாபத்தின் காரணமாக இந்த உலகத்திலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக ஆவாங்க, மறுமையிலும் கடுமையான தண்டனைக்குரியவர்களாக ஆவாங்க. மறுமையிலே அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது, நபியும் காப்பாற்ற முடியாது. நபியை எதிர்த்த ஒருத்தன், நபியின் தாவாவை எதிர்த்த ஒருத்தன் நபியின் குடும்பத்தையே சேர்ந்தவனாக இருந்தாலும் நாளைக்கு நபி அந்த மனிதனை காப்பாற்ற மாட்டார். அவனுடைய செல்வமும் காப்பாற்றாது, அவனுடைய பிள்ளைகளும் காப்பாற்ற மாட்டாங்க, யாரும் அவனை காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ தௌஹீது தான், அல்லாஹ்வையே வணங்கக்கூடிய இந்த சரியான லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷஹாதா, இந்த கொள்கை தான் ஒருத்தருக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் இந்த சூறாவிலிருந்து தெரிந்து கொள்றோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையுமே தௌஹீதில் உறுதியுள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.